இறுதிச் சுற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லாஸ்ட் 30 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 14 நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிற டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃப்ரம் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது யூனிட் 3லேருந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ற டாப்பிக்கை எப்படி கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாப்பிக்கை நீங்கள் பிச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக கவர் பண்ணிடலாம். First one, general data. Second one, history of IVC. Third one, classifications of Harappan civilization. Fourth one, important cities. Fifth one, main thing, significance. Sixth one, societal aspects of IVC. General data தான் direct questions-க்கான ஹண்ட்டே. அதில் என்னென்னலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய லொக்கேஷன் எங்கே, பவுண்ட்ரிஸ் என்னென்ன, அதை தாண்டின்னு கேட்டிங்கன்னா அதோடைய டைம் பீரியட் என்ன, அவங்களுடைய டைம் ஜோன் என்ன, எவ்வளவு பரப்பளவு, என்னென்ன மாதிரியான பகுதிகள் இருந்ததுன்றதை ஜென்ரலாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எஸ்கவேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ப்ரெசென்ட்லி அதோடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத பக்காவாக ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரோட நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுலேயும் குறிப்பாக 1826 தொடங்கி டில் நவ் இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்றத பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ஹரப்பாவின் படிநிலைகள் தான். என்னென்ன காலகட்டங்களில் தொடங்கி ஹரப்பா எப்படி வளர்ச்சி அடைந்தது, எப்படி முதிர்ச்சி அடைந்தது வரைக்கும் பக்காவாக பார்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக அந்தந்த காலகட்ட மக்களுடைய கலாச்சாரம் என்ன, எங்கே வாழ்ந்தாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், இது தாங்க கொஸ்டின் ஏரியாவே, அடித்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் வரும். அதுலேயும் குறிப்பாக ஹரப்பாவில் தொடங்கி லோத்தல் வரைக்கும் என்னென்ன மாதிரியான மேஜர் சிட்டிஸ் இருக்குது, அங்கெல்லாம் என்னென்ன ஃபேமஸ், என்னெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னு வரைக்கும் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கான கோல்டன் ஏரியா இது தாங்க. இதுலேருந்து தான் பக்காவாக அசஸ்மெண்ட்டை தூக்கி கொட்டிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸில். சிக்னிஃபிகன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஸோ இட்ஸ் அ முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை ஏன் நகர நாகரிகம்னு முக்கியத்துவப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான பக்காவான பாயிண்ட்ஸை பக்காவாக படிச்சிடணும். அதில் குறிப்பாக சிட்டி பிளான்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா, அதை தாண்டி ஃபைனலி வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பக்காவாக ரூட்டு போட்டு படிச்சுங்க. சொசைட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அசஸ்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் இதுவும் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். ஸ்கிரிப்டில் தொடங்கி டிக்ளைன் வரைக்கும் பக்காவாக ரூட்டு போட்டு படிச்சிருங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எழுத்து முறைகளை பார்த்துக்கணும், அவங்களுடைய உடை, பழக்க வழக்கங்கள், மதம் சார்ந்த நடவடிக்கைகள், கடவுள் நம்பிக்கை இருந்ததா அப்படின்றதெல்லாம் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வரைக்கும் பக்காவாக நோட் பண்ணிடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து கேள்வி இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தெரியுமா, இது எல்லாமே கேள்விகளாக வந்திருக்கு. அதனால் என்ன, எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பக்காவாக பார்த்துக்கங்க. ஸோ அதை தான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு பார்ப்போம். பாய்.